வணக்கம். இந்த வீடியோவில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 5. ஓகே. இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கில கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ண காரணம் எதனாலனா, எழுத்தர்களை உருவாக்கணும் அந்த நோக்கத்தில் தான் ஆங்கில கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆங்கில கல்வியை படித்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள், இதை படித்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாக ஆரம்பித்தாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் மேற்கத்திய கருத்துக்கள்னாலையும் அவங்களோட சிந்தனைகளுக்கும் தாக்கங்கள் ஆணுச்சு. இந்த இந்தியாவோட இருக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், அதோட தாக்கங்களை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, இவங்க கம்மியான அளவில் இந்த மக்கள் இருந்தாலுமே இவங்க அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கத்திலையும் தலைமை வகிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தலைமை வகிக்கிற பொறுப்புக்கு போனாலுமே இந்தியாவோட பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம விமர்சனத்துக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப இந்த இடத்துல அவங்க தயங்க ஆரம்பித்தாங்க. ஸோ விமர்சனம் பண்ணாமல் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டுக்கும் ஒரு இணக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ரெண்டுத்துக்கும் என்னென்ன இணக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால தீமை கருத்துக்களை ஒழிக்காமல் இருக்கவும் முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம சில தீய கருத்துக்களை தீய பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னென்னா உடன்கட்டை ஏறுதலாக இருக்கலாம், பெண் சிசு கொலையாக இருக்கலாம், இல்லை குழந்தை திருமணமாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கண்மூடித்தனமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இயக்கங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வந்த சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டாக பிரிக்கலாம். சீர்திருத்த இயக்கங்கள், சமய புத்தெழுச்சி, மீட்டெடுப்பு. சீர்திருத்த இயக்கங்கள்னால் என்னென்னா, இது சில தீய விஷயங்களை ஒழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தது தான் சீர்திருத்த இயக்கங்கள். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள். சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்புனா ஒரு மதத்தை மீட்டெடுக்கிறது. அந்த மதம் வேறு விதத்தில் போக ஆரம்பிக்கும். அந்த மதத்தை மீட்டெடுக்கிறது சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் எல்லா மதத்தையும் சொன்னாலுமே அவங்க ஹிந்துவிசம் தான் மீட்டெடுத்தாங்க. ஆரிய சமாஜமும் ஹிந்துவிசம் தான். தியோபந்த் இயக்கம் முஸ்லீம். ஓகே. இப்போ நம்ம பிரம்ம சமாஜம் பார்க்க போகிறோம். பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கப்பட்டது. இது தொடங்குனது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயோட காலம் 1772 1833. இவர் மேலை நாட்டு கருத்துக்கள்னால கவரப்பட்டு தான் சீர்திருத்த பணிகளுக்குள்ளே வர ஆரம்பித்தார். இவர் ரொம்ப தொடக்க காலத்திலேருந்து இருந்த ஒரு சீர்திருத்தவாதி. இவர் இந்த மாதிரி இருந்தாலுமே கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. இவருக்கு தெரிஞ்சிருந்த மொழி வங்காளம், இவரோட தாய்மொழி சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். இதிலெல்லாம் இவர் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக புலமை பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் எதெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னு பார்ப்போமா. பொருளற்ற சடங்கு, தேவையே இல்லாமல் சடங்குகள், சில சடங்குகள் நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி சடங்குகளை எதிர்த்தார். கேடு விளைவிக்கும் சமூக மரபுகள், நமக்கே கேடாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் உடன்கட்டை ஏறுதல் சொல்லலாம், குழந்தை திருமணம், பலதரமணம், இது எல்லாமே கேடு விளைவிக்கும் சமூக மரபுகள். இதை எதிர்த்தார். உருவ வழிபாடு அவர் எதிர்த்தார். உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதாரமணம், இது எல்லாத்தையும் அவர் எதிர்த்தார். இதுக்கெல்லாம் சிற்றேடுகள் அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் பெண் அடிமை அவர் எதிர்த்தார். அவர் ஆதரவு தெரிவித்தது எதுனா ஒரு கடவுள் கோட்பாடை ஆதரவு தெரிவித்தார். இதில் என்ன பண்ணார்னா, நம்மளோட ஹிந்து மறை நூல்கள் இருக்குல்ல, உபநீதங்கள், அதெல்லாம் இவர் படித்து அதுக்கு விளக்கங்கள் கொடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கடவுள் கோட்பாடு தான் இதில் கூறப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு கடவுளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் கோட்பாடை அவர் ஆதரித்தார். அடுத்து விதவை மறுமணம். விதவைகள் மறுமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய உரிமை அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு விதவை மறுமணத்தை அவர் ஆதரித்தார். பெண் கல்வி ஆதரித்தார். ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு கல்வி அதில் இருக்கிற சயின்ஸையும் நம்ம ஊரில் ஸ்கூலில் காலேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை அவர் ஆதரித்தார். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங் சதியை ஒழிச்சு அதுக்கு ஒரு சட்டம் உருவாக்குனாரு. இந்த சட்டத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். அவர்னால தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது. 1828 ஆகஸ்ட் 20 ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினாரு. அங்கே என்ன எழுதியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்னு எழுதியிருந்தார். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்த்தாங்க. இதில் இந்த பிரம்ம சமாஜம் இவங்களோட கருத்துக்கள் யாரை போய் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, கற்றறிந்த மேதைகளையும் கல்வி அறிவு பெற்ற வங்காளிகளையும் இது ரீச் பண்ணுச்சு. யாரை ரீச் பண்ணலைன்னா கீழ்த்தட்டு மக்களை இது ரீச் பண்ணலை. ஸோ இது பிரம்ம சமாஜம் ஒரு தோல்வியான ஒரு சமாஜமாக இருந்தாலுமே இவங்க நவீன வங்காள பண்பாட்டில் ஒரு நல்ல ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நடுத்தர வர்க்கத்திலையும் அவங்களோட ரீச் போய் ஓரளவு சேர்ந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட காலம் 1817 1905 வரையும். இவங்க யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்களே, அவங்களோட அப்பா.
அப்புறம் இந்த பிரம்ம சமாஜம் வந்து பின்னாடி வந்துட்டு 2ஆ பிளவுபடும். அப்போது இவங்க இருந்த பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. இவர் வந்து ஒரு 4 கொள்கைகளை சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து எதுவுமே கிடையாது, அதுக்கப்புறம் கடவுள் தான் வந்து படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொள்கையை சொல்லியிருப்பாரு. கடவுள் வந்து உண்மையின் எல்லையற்ற ஞானம், அப்புறம் நற்பண்பு, சக்தி, நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு கடவுளை பற்றி சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து வீடு பேரை வந்துட்டு அடையணும். வீடு பேருன்னு ஒன்றும் இல்லை, சொர்க்கம். சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் அவரை நம்பணும், அவரை வணங்கணும், கடவுளை நம்பணும், கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்புறதுனா என்ன அப்படின்றது கடவுளை நேசிக்கிறதும், கடவுள் சொல்ற விருப்பங்களை செய்யறதும், அவர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதும், அதை செயல்படுத்துறதும் தான் வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இந்த 10th புக்கில் இவ்வளோ தான் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேசவ் சந்திரசன். இவரோட காலம் வந்து 1838 1884 வரைக்கும். இவர் 1857 வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு. 1866 பிளவு ஏற்பட்டது. ஏன் பிளவு ஏற்படுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி. அவர் வந்துட்டு மிதவாத சீர்திருத்தவாதி வந்து அவங்க விண்ணப்பிக்கிறதும் கோரிக்கை வைக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தான் வந்து அவங்க செயல்படுவாங்க. இவர் வந்துட்டு எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும், அப்பப்போ அப்டேட் வரணும், அப்பப்போ வந்து எல்லாமே மாறணும் அப்படின்னு நினச்ச காரணத்தினால இங்கே வந்து பிளவு ஏற்படுது. 1866 இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று தொடங்குறாரு. இவர் குழந்தை திருமணத்தை பிரம்ம சமாஜம் எதிர்த்தாலும் இவரோட 14 வயது மகளுக்கு வந்துட்டு இந்திய இளவரசரை வந்துட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. ஸோ இந்த காரணங்கள்னால நிறைய பேருக்கு இது பிடிக்காத காரணத்தினால அவங்க பிரிஞ்சு சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சமாஜம் வந்துட்டு உருவாக்குறாங்க. இதனால இந்த இந்திய பிரம்ம சமாஜம் உருவான காரணத்தினால தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து அவர்கிட்ட இருந்த பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம்னு, கேசவ் சந்திர சென் வச்சிருந்தது இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட காலகட்டம் 1820 1891 வரையும். சமூக சீர்திருத்தத்துக்காக பிரம்ம சமாஜம் வந்து மேலை நாட்டு கருத்துக்களை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு வரும்போது இவர் வந்து இந்து மறைநூல்களை வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்ல ஆரம்பிச்சார். இவர் நவீன வங்காள உரைநடை முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. விதவைகளை எரிக்கிறதும் விதவைகளுக்கு மறுமணம் செய்கிறதும் வந்துட்டு இங்கே வந்து இந்து மறைநூல்களில் வந்து கூறப்படலை. விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம், விதவைகளை எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினார். அதுக்கப்புறம் இந்து மறைநூல்களில் உள்ள எக்ஸாம்பிள்ஸை வந்து சிறு நூல்களாக வந்துட்டு வெளியிட ஆரம்பித்தார். பெண்கள் வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ பெண்களுக்கான பள்ளிகளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகளை வந்து இவர் செய்கிறாரு. இந்து சமூகத்தில் வந்துட்டு குழந்தை பருவத்தில் விதவைகளாக இருக்கிறாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படணும்னு சொல்லி இவரோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறாரு. 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இதை விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குழந்தைகள் வந்து விதவைகளாக இருக்கிறாங்களா, அவங்களோட லைஃப்பை வந்து மேம்படுத்தணும், அதுக்கப்புறம் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சட்டம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது ஆங்கிலேயர்களால். அடுத்து 1860 திருமண வயது சட்டம் முதலாக கொண்டு வரப்படுது. அப்போ திருமண வயதுன்றது ஃபர்ஸ்ட் 10 அப்படின்னு சொல்லப்படுது. 1891 12னும் 1925 13ன்னு சொல்லப்படுது. ஆனால் 1929 திருமண வயது ஒப்புதல் கமிட்டி சொன்னது என்னன்னா, இது வந்து பேப்பரில் மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிராவில் 1867 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பிரம்ம சமாஜத்தோட ஒரு கிளை தான். இதை ஸ்டார்ட் பண்ணவர் ஆத்மராம் பாண்டுரங். இவரோட காலம் வந்து 1825 1898 வரைக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்தராண்டே. நீதிபதி மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து 1842 1901 வரை இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம், இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க போராடி இருக்காங்க. நீதிபதி மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884, இதை 3 வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. நம்ம இந்து சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்டோம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் இது பார்த்துட்டோம். இப்போ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்க்க போகிறோம். அலிகார் இயக்கம் வந்து ஃபர்ஸ்டே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட ஃபவுண்டர் வந்து சர் சையத் அகமத் கான் தான். இவர் டெல்லி உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் முஸ்லீம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு படிப்பறிவு இல்லாததும் நவீன கல்வியறிவு இல்லாததும் தான் பெருந்தீங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் நம்மளை வந்து கீழ்நிலையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணியையும் ஏற்றுக்கணும், நம்ம வந்து இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அறிவியல் கழகம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அங்கே என்ன பண்றாருன்னா, ஆங்கில அறிவியல் நூலை வந்துட்டு உருது மொழியில இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. நம்ம இப்போ உயர்ந்து வந்துகிட்டு இருக்க தேசிய இயக்கத்தோட சேராம ஆங்கில அரசு கூட சேரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில அரசு கூட சேர்ந்தோம்னா நமக்கு வந்து நிறைய நலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ ஆங்கில கல்வியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்ட்டு சொல்றாரு. அடுத்து 1875 அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு அலிகார் நகர்ல. இதை மையமாக வச்சு தான் இந்த இயக்கம் உருவானதுனால அலிகார் இயக்கம் அப்படின்னு இந்த இயக்கத்துக்கு பேர் வந்தது. இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. 1920 இது பல்கலைக்கழகம் மாறுது. பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்க்க போகிறோம். பார்சி சீர்திருத்த இயக்கம் 1851 பம்பாயில் பர்துஞ்சி நவ்ரோஜியால் உருவாக்கப்பட்டது. இதோட உண்மையான பேர் என்னென்னா ரஹ்னுமாய் மச்தாயஸ்னன் சபா அப்படின்றது தான் இதோட பேர். இதோட தாரக மந்திரமாக என்ன சொல்லப்படுதுன்னா, உண்மை விரும்பி ராஸ்ட் கோப்தர் அப்படின்ட்டு சொல்லப்படுது.
பர்ரம்ஜி மல்பாரி இவர் வந்துட்டு குழந்தை திருமண எதிரான சட்டம் வந்து கொண்டு வரணும், குழந்தைகள் திருமணத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். பௌரோசா மேத்தா, தீன்சா வாச்சா இவங்க 2 பேரும் தொடக்க கால காங்கிரஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்களாக இருந்தாங்க. சீக்கியரோட சீர்திருத்த இயக்கம் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பஞ்சாபில் வந்து சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அங்கே சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிரங்காரி அப்படின்னா என்னென்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம். நிரங்காரின்றதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபவுண்டர் வந்து பாபா தயால் தாஸ், இவர் தான் ஃபவுண்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உருவமற்ற இறைவனை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலை வழிபாட்டை வந்துட்டு நிறுத்திக்கணும், அதுக்கு தொடர்பான சடங்குகளை நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் குருநானக்கினோட தலைமையை ஏற்றுக்கொள்ளணும், ஆதி கிரகங்கத்தை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி கிரகந்தத்தை மதித்தல்ன்றது எனக்கு என்னன்றது தெரியலை. வேறு 11th 12th புக்கில் படிக்கும்போது மேபி இதுக்கு மீனிங் தெரிய வாய்ப்பு இருக்குது. மது அருந்துவது, மாமிசம் உண்பது, இது 2த்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரங்காரி இயக்கம் சொல்லுது. ஃபைனலாக நாம்தாரி இயக்கம் வந்துட்டோம். நாம்தாரி இயக்கமும் ஒரு சீக்கியர்களோட ஒரு இயக்கம் தான். இது பாபா ராம்சிங்னால் உருவாக்கப்பட்டது. பாபா ராம்சிங் வந்துட்டு இந்த இதை உருவாக்குனார், சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இதில் அவங்களோட அடையாளங்களான கிர்பான் அப்படின்றது நீங்கள் வந்து அணியணும். வாளை தவிர நீங்கள் கிர்பான் வந்து அணியணும். வாளுக்கு பதிலாக லத்தி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பாபா ராம்சிங்னால் சொல்லப்படுது. விதவை மறுமணம் வந்துட்டு ஆதரிக்கிறாங்க. வரதட்சணை, குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு சொல்லிட்டு சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை வந்துட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.